فرضت الصلاة ركعتين في الحضر والسفر فأقرت صلاة السفر وزيد في صلاة الحضر. முதலாக தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது 2 ரக்காத்துக்களாகத்தான் கடமையாக்கப்பட்டது. தொழுகை இந்த உலகத்தில் 5 நேரம் கடமையாக்கப்பட்ட நேரத்தில் 2 என்ன செய்தது, கடமையாக்கப்பட்டது. அப்ப முதலாவதே தொழுகை கடமையாக்கப்பட்டதுடைய செய்தியை என்ன தெரியுமா, 4 அப்படி என்ன செய்யல இருக்கல. சுபஹு தொழுகை எப்படி 2 ரக்காத்தா இருந்துச்சோ அதே மாதிரி தான் தொழுகை என்ன செஞ்சது, 2 ரக்காத்துக்களாகத்தான் கடமையாக்கப்பட்டது. பின்னர் ஊரில் இருக்கக்கூடியவருடைய தொழுகை 4ஆகவும் பிரயாணியுடைய தொழுகை அதே அளவிலும் என்ன செய்தது, வைக்கப்பட்டது. எனவே யாராவது ஒருவர் பிரயாணியாக இருக்கிற நேரத்தில் 2 ரக்காத் தொழுதாருண்டா அவர் குறைக்கல, அடிப்படையில் எத்தனை ரக்காத் இருந்துச்சோ அதை என்ன செய்யறாரு, அவர் தொழுகிறார் என்பது அர்த்தம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்கிறது, வரக்கூடிய ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், இதே மாதிரி ஒரு கருத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது 687வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஃபரதல்லாஹு ஸலாத அலா லிசானி நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா உங்களது நபியுடைய நாவால் தொழுகையை கடமையாக்கினான். அர்பஅன் ஃபில் ஹதரி அர்பஅன், ஊர்ல 4, வஃபிஸ் ஸஃபரி ரக்அத்தைன், பிரயாணத்தில் 2, வஃபில் ஹௌஃபி ரக்அ, யுத்த நேரம் யுத்தத்தில் தொழுகிற தொழுகை 1ஆகவும் கடமையாக்கினான். இப்போ இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற அதே கருத்தை தான் சொல்றாங்க. அல்லாஹ் பிரயாணத்தில் 2 தான் கடமையாக்கினான். கடமையாக்குற நேரத்திலே அல்லாஹ் தஆலா 4 2 என்ன செய்யல, குறைக்கல. பிரயாணத்தில் கடமையாக்குற நேரத்திலே அல்லாஹ் தஆலா 2ஆகத்தான் என்ன செய்தான், இறக்கியே அருளினான், கடமையாக்கினான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த 2 செய்தியும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த 2 செய்தியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த 2 செய்தியுமே தொழுகை ஃபர்லாக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் 2 ரக்காத்துக்களாகத்தான் என்ன செய்து இருந்தது. ஊர்ல இருக்கக்கூடியவருடைய தொழுகை அதிகரிக்கப்பட்டதே தவிர 4ஆக இருந்து பிரயாணி தொழுகை 2ஆக என்ன செய்யல, ஆக்கப்படவில்லை என்ற இந்த தகவலை இது சொல்கிறது. இரண்டாவது, முதலாக இந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழுகை அப்படியே நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன, 2 ரக்காத்துக்களாகவே சுருக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல சூரத்து நிசா 101வது வசனம், சூரத்து நிசா 101வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வஇதா தரப்தும் ஃபில் அர்த் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத்தி இன் கிஃப்தும் ஐயஃப்தினகுமுல் லதீன கஃபரு இன்னல் காஃபிரீன கானூ லகும் அதுவம் முபீனா. வஇதா தரப்தும் ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே பயணம் செய்தால் உங்களுக்கு குற்றம் கிடையாது, தொழுகையை சுருக்குவது உங்களுக்கு குற்றம் கிடையாது. என்ன தொழுகையை சுருக்குவது குற்றம் கிடையாது, எந்த காரணத்தினால், இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை சோதனைக்குள்ளாக்கலாம், பிரச்சனைக்குள்ளாக்கலாம், உங்களோடு யுத்தம் செய்ய வரலாம், உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம் என்று நீங்க பயந்தால் தொழுகையை சுருக்குவதில் உங்கள் மீது தவறில்லை. ஏனென்றால் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளர்கள் மிக தெளிவான விரோதிகளாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப இங்க அல்லாஹ் தஆலா தொழுகையை சுருக்கிறதுக்கான காரணமா என்ன சொல்றான்னா, பூமியில இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகளை விளைவிக்கலாம், அதனால நீங்க 2 ரக்காத்தாக சுருக்கி கொள்றதுல என்னது, 4 2ஆ தொழுகிறதுல பிழை இல்லை அப்படின்றான். இந்த இடத்துல இல்லத்துல் ஹவுஃப், இறை நிராகரிப்பாளர்களுடைய அச்சம் ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டால் தான் சுருக்கணும்னு இந்த குர்ஆன் வசனம் என்ன செய்யுது, சொல்லுது. இப்ப சஹாபாக்களுக்கு தான் ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல 2 ரக்காத்தாகவே தொழுதாங்க, ஏன் பிரயாணத்துல 2 ரக்காத்தாவே தொழுதாங்கன்னு ஒரு விளக்கம் இருக்கும். இப்ப நாங்க அதெல்லாம் தாண்டி வெறுமனே நம்ம குர்ஆன் வசனத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், கஸ்ர் தொழுகை என்பது இறை நிராகரிப்பாளர்கள் ஏதாவது பிரச்சனைப்படுத்தினா மட்டும்தான் என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழணும். ஒரு கலவர நேரம், ஒரு பிரச்சனையான நேரத்தில் மட்டும்தான் 2 ரக்காத்தா தொழணும். மற்றபடி பிரயாணத்தில் 2 ரக்காத்தை என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது என்ற மாதிரி அந்த வசனத்தை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். நீங்கள் இந்த பூமியிலே பிரயாணம் செய்கிற நேரத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு ஃபித்னா ஏற்படுத்துவாங்க பயந்தா நீங்க 2 ரக்காத்தா தொழுகிறதுல பிழை இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது சம்பந்தமாக சஹீஹ் முஸ்லிம்ல 686வது இலக்கத்தில் வருது, யஅலா பின் உமையா, யஅலா பின் உமையா என்றவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார்கள், குல்து லி உமர் இப்னுல் கத்தாப், நான் உமரிடத்திலே கேட்டேன் இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லி, ஃபகத் அமினன் நாஸ், இன்றைக்கு இறை நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில இல்லை, மக்கா வெற்றிகள்லாம் முடிஞ்சுது, இஸ்லாமிய ஆட்சி நடந்துட்டு இருக்குது, ஹிலாபத்து நடக்குது, பாதிப்பு எதுவுமே இல்லையே, இப்ப எப்படி தொழுகையை சுருக்கிறது என்று இதே சந்தேகத்தை யஅலா பின் உமையா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க,
ஃபகால அஜிப்து மிம்மா அஜிப்த மின்ஹு, நீங்க எதுல ஆச்சரியப்பட்டீங்களோ அதுல எனக்கும் ஆச்சரியம் வந்துச்சு. உங்களுக்கு எதுல ஆச்சரியம் வந்துச்சோ அதுல எனக்கும் ஒரு ஆச்சரியம் வந்தது. குர்ஆன் வசனம் இப்படி சொல்லுது. அப்படி இருந்து நாங்க பாதுகாப்பான சூழ்நிலையிலும் கஸ்ர் செய்றோமேன்ற ஒரு சந்தேகம் எனக்கும் வந்தது. ஃபஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகதஹு. ஆரம்பம் அதுதான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஒரு தர்மம் இது, அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஒரு தர்மம் இது, அந்த தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த வசனத்துக்கு விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா, அப்படித்தான் ஆரம்பம். அந்த வசனத்தை விளக்கினா அது ஆரம்பம். ரசூலுல்லாஹோட வார்த்தையில் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஒரு தர்மம் இது. அதாவது அதை அல்லாஹ் மாற்றல். அதுக்கு பின்னால பயத்துக்காகத்தான் உங்களுக்கு கஸ்ர் தொழுகையுடைய அனுமதி கிடைச்சது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் அதை உங்களுக்கு மாற்றாம தர்மமாக மாற்றி விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய தர்மத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரயாண நேரத்தில் 2 ரக்காத் தொழுகிற கஸ்ர் செய்வது வாஜிப் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்தார்கள். அனுமதி அல்ல, சிறப்பல்ல, வாஜிப் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்தார்கள். அவங்க இந்த வசனத்தை என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸையும் ஆதாரமா சொல்லுவாங்க. காரணம், 2 ரக்காத் தொழுகை என்பது அல்லாஹ் தந்த ஒரு தர்மம். அந்த தர்மத்தை மறுப்பது போல அது என்ன செய்யும், அமையும். அப்படி என்று சொல்லி இதையும் ஒரு ஆதாரமாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ரைட், அந்த பகுதி நம்ம அடுத்தது வருவோம். அடுத்தது இதே போல மோத்தா மாலிக்ல வரக்கூடிய ஒரு செய்தி 485வது இலக்கத்திலே வருகிறது. அதாவது ஹாலித் இப்னு அசீத் என்ற குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், அவர் சொல்றாரு, அன்னஹு ஸஅல அப்துல்லாஹ் இப்னு உமர், நான் அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்திலே கேட்டேன். முதலாவது உமருல் கத்தாப்ட்ட யஅல இப்னு உமையா கேட்கிறார். இரண்டாவதுல அப்துல்லாஹ் இப்னு உமர்ட்ட அவர் கேட்கிறாரு, ஃபகால யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானே, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமரே, இன்னா நஜிது ஸலாத்தல் ஹௌஃப் வ ஸலாத்தல் ஹதர் ஃபில் குர்ஆன் வலா நஜிது ஸலாத்தஸ் ஸஃபர். நாங்க ஊர்ல தொழுகிற தொழுகையை குர்ஆன்ல பார்க்கிறோம். அதே போல அச்ச நேரத்தில் தொழுகிறத பத்தியும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான். இந்த வசனம் அல்ல, யுத்தத்தில் இருந்தா எப்படி தொழணும்னு ஒரு வசனம் இருக்குது, அதையும் அல்லாஹ் சொல்லிக்கிறான். பிரயாண தொழுகையை பத்தி, இப்ப நம்ம தொழுகிற மாதிரி பிரயாண தொழுகையை பத்தி என்ன செய்யல, வரவில்லையே என்று நான் யாரிடத்துல கேட்டேன், அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்திலே கேட்டேன். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், யப்ன அஹி, என்ற சகோதரரின் மகனே, இன்னல்லாஹ், அவர் முக்கியமான ஒரு செய்தி. இந்த எப்ப பார்த்தாலும் நம்ம தலையோட எல்லாம் பிரச்சனை ஆகுது என்று நினைக்கிறவங்களுக்கு ஒரு பதில். அப்போ சொல்றார் யாரு, அப்துல்லாஹ் இப்னு உமர், யப்ன அஹி, அல்லாஹ் சகோதரருடைய மகனே, இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் பஅஸ இலைனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பின நேரம் வலா நஅலமு ஷைஆ, எங்களுக்கு எதை பத்தியும் அறிவில்லை. தொழுகைண்டா என்ன, நோம்பண்டா என்ன, ஜக்காத்தண்டா என்ன, ஹஜ்ஜண்டா என்ன, எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. ஃபஇன்னமா நஃஅல் கமா ரஅய்னாஹு யஃஅல், நாங்க செய்யறதெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி செய்வேன்னு பார்ப்போம், அதை பார்த்து செய்வோம். நீ கேட்கிற மாதிரி கேள்வியில விளக்கமெல்லாம் எடுத்து நாங்க என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான்னு பார்ப்போம், பார்த்து நம்ம என்ன செய்வோம். அப்படின்னா என்ன, குர்ஆன்ல இது இருந்ததா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் பிரயாணத்துல சுருக்கினத்தை நாங்க என்ன செய்தோம், பார்த்தோம். அதனால நாங்களும் என்ன செய்றோம், சுருக்குகிறோம். அப்படி என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு இதுல உமர்லாங்க நேரடியாவே என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க. எனவே இந்த வசனத்தை வைத்து யாராவது இன்றைக்கு இருக்கிறாங்க, அந்த மாதிரி வசனத்தை வச்சு பிரயாண தொழுகை பயத்துல மட்டும் தான் என்ன செய்யணும், தொழணும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள்.